ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டப்போர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ எக்ஸாம் தமிழில் எழுதலாமா, தென் சிஓஏ படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் சிஓஏ ஆன்லைன் கிளாஸ் பல வருடங்களாக நடைபெற்று வருது. ஓகேங்களா? ஸோ இதில் இணைச்சு படிக்க விருப்பக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய மாணவர்கள் நம்மளுடைய அகாடமியில் சிஓஏ முடிச்சு இன்னைக்கு நிறைய ஜாப்ல இருக்கவங்க முடிச்சிருக்காங்க. தென் நிறைய மாணவர்களும் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிஓஏ தமிழ் எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். இதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவுமே நீங்கள் மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் தமிழில் இருக்காது. சரிங்களா? அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான வார்த்தைகள் எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் சின்ன அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். ஸோ அதுதான் தமிழ் எழுதுறதே ஒழிய பியூர் தமிழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கணிப்பொறி, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பியூர் தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி ஓகே சார். இப்போ தமிழ் இங்கிலீஷ் எதில் எழுதுனா மார்க் போடுவாங்க சார் அப்படின்னா, நீங்கள் எப்படி எழுதினாலும் ஓகே, கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதுனா மார்க் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ சரியாக எழுதுன மாணவர்களுக்கு பேப்பருக்கு வந்து கரெக்ஷன் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரிசல்ட்டும் நல்ல முறையில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதில் எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மேட்டர். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறத மேட்டர். சரியா? மற்றபடி வளன்னு எதுவுமே எழுத தேவையில்லை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், சிஓஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக தியரி அட்டன் பண்ணுறதை காட்டிலும் சின்ன ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக கொஸ்டின் வருது இல்லையா, அதை நீங்கள் தியரியிலே வரும். அதை நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக பார்த்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், தமிழ்லேயே எழுதலாம். சரி ஓகே. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சார் இருக்குன்னா, கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் இந்த 2 மார்க் 5 மார்க்கில் எழுதும்போது தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ சிஓஏ படிக்கிறதுனால என்ன சார் யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவராலாக சொல்லும்போது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு எங்கே இருந்தாலும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா டிபார்ட்மெண்ட் நிறைய துறைகளில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஹைகோர்ட்டில் டைப்பிஸ்ட் போஸ்ட்லாம் வருது இல்லையா, ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கோட சேர்த்து சிஓஏவும் இப்போ சேர்த்து கேட்குறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்கள்கிட்ட சிஓஏ இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கம்பல்சரி ப்ரொபேஷன் பீரியட், அதாவது அந்த பயிற்சி காலம் முடியறதுக்குள்ளே 1 இயர் மேக்ஸிமம், அந்த காலத்துக்குள்ளே கம்பல்சரியாக நீங்கள் சிஓஏ முடித்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டைப் ரைட்டிங் முடிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரி சிஓஏ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சிஓஏ படிக்கிறதால இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் யூஸ் ஆன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய யூஸ் இருக்குது. ஸோ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் சர்டிஃபிகேட் அங்கே கேட்க மாட்டாங்க. அங்கே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 6 months ஆர் 3 monthsல ஏதோ ஒரு டியூரேஷனில் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நம்ம சிஓஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அதுக்குமே யூஸ் ஆகும். தென் டைப்பிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங்கோட சேர்த்து சிஓஏயும் இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து டைப்பிஸ்ட்டாக போகிற பட்சத்தில் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை டீல் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு சிஓஏ அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரை இயக்குவதற்கான அடிப்படை பயிற்சிகள் எல்லாமே வந்து சிஓஏல வந்துடும். சரிங்களா? பேசிக் நாலேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இணைச்சு படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நன்றி.